வெல்கம் டு சூரா விவசாய நிலம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா 43 கிலோமீட்டர் மதுரை ஏர்போர்ட்லேருந்து 43 கிலோமீட்டரில் வந்து ஒரு விவசாய நிலம் பார்க்க போகிறோம். சுத்தமான செம்மண் 43 கிலோமீட்டர் தான். ஒன்லி வந்து ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் டைமில் நீங்கள் வந்து மதுரை ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்துடலாம். நீங்கள் இடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள். இதுதான் இடம். உங்களுக்கு வந்து 2 ஏக்கர் இடம், 2 ஏக்கர் இருக்குது. 2 ஏக்கர் வந்து சுத்தமான செம்மண்ணில் வந்து உங்களுக்கு 2 ஏக்கர் இருக்குது. இந்த 2 ஏக்கர் இடத்தோட வித்து பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் வித்து இருக்குது. சரிங்களா? இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். சரிங்களா? ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும். இடம் வந்து ஷேப்பாக இருக்குது. டாக்குமெண்ட் பக்கா டாக்குமெண்ட்டு. மண் பார்த்தீங்கன்னா செம்மண், சுத்தமான செம்மண், அதாவது மணல் கலக்காத செம்மண். சரிங்களா? அது பாருங்கள். மண்ணு பாருங்க, மண் சுத்தமான செம்மண். சுத்தமான செம்மண் மண் பாருங்க. மண்ணோட பிஹெச் வேல்யூ பார்க்க போறோம். நம்ம இது வந்து சாயில் பிஹெச் மீட்டர். அது ஆக்சுவலா நான் ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்க, மண்ணோட பிஹெச் வேல்யூ பாருங்க 7.0. 7.0ன்றது தரமான மண்ணுக்கு உண்டான குறியீடு இது. சரிங்களா? டெம்பரேச்சர் பாருங்க, டெம்பரேச்சர் வந்து 41 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. 7.0 வந்து பிஹெச் வேல்யூ. தரமான செம்மண் இது பாருங்க, தரமான செம்மண் இது. சரிங்களா? எல்லா பயிருமே வருவதில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து தண்ணி, நல்ல தண்ணி, உங்களுக்கு குடி தண்ணி. மேக்ஸிமம் வந்து ஒரு 200 ஃபீட்டில் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து குடிக்கிற மாதிரி தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போகிறோம் நம்ம அடுத்து. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 43 கிலோமீட்டர் கரெக்டாக கூகுள் மேப்பில் பாருங்கள். 43 கிலோமீட்டர் வந்து மதுரை ஏர்போர்ட்டு. இங்கேருந்து மதுரை ஏர்போர்ட்டு 43 கிலோமீட்டர் மட்டும்தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், தார் ரோடு பாருங்கள். தார் ரோடு ஃபேஸிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 43 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவரில் வந்து நீங்கள் மதுரை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வந்துடலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இடத்தோட விட்டு பார்த்தீங்கன்னா 100 ஃபீட் இருக்குது. இதுதான் இடம் பாருங்கள். பொலி, இதான் பொலி. சரிங்களா? ஸ்டார்ட் பாயிண்ட்டு, எண்டு பாயிண்ட் இங்கே வாங்க காட்டுறேன். இதுதான் எண்டு பாயிண்ட்டு. ஷெட் இருக்கலாம், ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்டு வந்து இடத்துக்குள்ளே வருது. அது போக அந்த இபி போஸ்ட் பாருங்கள், இபி போஸ்ட் தான் இடத்துக்குள்ளேயே போகுது. இபி போஸ்ட் இடத்துக்குள்ளேயே போகுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த குறையுமே இந்த இடத்துல இல்லை. அதாவது ஷேப் நல்லா இருக்குது, மண் நல்லா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது. இபி போஸ்ட் போகுது. வில்லேஜ் பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜ் கிராமம் இருக்குது. 2 கிராமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது, இந்த பக்கம் கிராமம் இருக்குது. ரெண்டுமே பக்கம் தான். 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அவ்வளோதான். கிராமம் பக்கமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, அல்லது இந்த இடத்த பற்றி உங்களுக்கு வந்து கூடுதல் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8489761364. என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள போர்வெல் பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து தண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. வாட்டரோட தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். நம்ம தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். டிடிஎஸ் வேல்யூ பாருங்கள். உங்களுக்கு 430 430 வந்து டிடிஎஸ் வேல்யூ. அதாவது 1000க்கு உள்ளே இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 1000க்குள்ளே டிடிஎஸ் வேல்யூ இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கல்டிவேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.